السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يضلل فلن تجد له وليا مرشدا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ألا أنبئكم بأكبر الكبائر؟ قلنا بلى يا رسول الله. قال الإشراك بالله وعقوق الوالدين أو كما قال عليه الصلاة والسلام. அன்பர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அவன் எப்படி வாழ்ந்தால் நன்மை நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும், எப்படி வாழ்ந்தால் இழிவடைவான் என்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, ஒரு மனிதன் அவனுக்கு வரும் கஷ்டம் அவன் செய்த பாவங்களின் காரணமாக தான் வருகிறது. ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். சோதனையிலிருந்து எதெல்லாம் உங்களை அடைந்ததோ உங்கள் கரங்கள் சம்பாதித்தது என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். இது போன்று கண்டு கொள்ளப்படாத பெரும்பாவங்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக ஷேக் என்று வாழ்வது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் அல்லாஹ்வை அடைந்தவர்கள் என்று போற்றப்படுகிறார்களோ அவர்கள் யாரும் ஷேக் இல்லாமல் அல்லாஹ்வை அடையவில்லை. அதனால்தான் கௌசுல் ஆலம் முஹய்யிதீன் அப்துல் காதிர் ஜிலானி சொல்லுவாங்க, மல்லம் யகுல்லஹு ஷேகுன் ஃபஷைத்தானு ஷேகுஹு. யார் ஒருவனுக்கு ஷேக் இல்லையோ அவனுக்கு ஷைத்தான் தான் ஷேக் என்பதாக எதுவான் சொல்லி காட்டினார். நண்பர்களே, அதே போல் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், இத்தகுல்லாஹ வபதகு. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வபதகு இலைஹில் வஸீலத வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனின் பக்கம் சேர்த்து வைக்கும் ஒரு இறை சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். நண்பர்களே, அல்லாஹ்வை அடைவதற்கு தக்வா மட்டுமே போதுமானது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபதகு இலைஹில் வஸீலா. அவனின் பக்கம் ஒரு இறை சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள். அடுத்தது வஜாஹிது ஃபீ ஸபீலி. அவன் பாதையில் முயற்சி செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுகிறான். நண்பர்களே, சாதாரணமாக ஷேக் இல்லாதவர்களும் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், எல்லா விதமான அமல்களும் செய்வார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான் என்ற எண்ணம் இருக்காது. நண்பர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ஷேக்கை கொடுத்திருக்கிறான். இதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் லௌலா சனதானி லஹலகன் நுஅமான். அந்த 2 வருடம் மட்டும் இல்லை என்றால் என் ஷேகரம் முரீது வாங்கிய பிறகு நம்ம ஷேகர் முரீது வாங்க சொல்றாங்க ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட, அந்த 2 வருடங்கள் மட்டும் இல்லை என்றால் லஹலகன் நுஅமான், நுஅமான் அழிந்திருப்பார், நுஅமான் ஆகிய நான் அழிந்திருப்பேன் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். மார்க்கத்தில் இவ்வளவு விஷயம் தெரிந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபிக்ஹ் இல்லை என்றால் அழிந்திருப்பேன் என்று சொல்லவில்லை. மாறாக எனக்கு அந்த ஷேக் கிடைத்த 2 வருடம் மட்டும் இல்லை என்றால் நான் அழிந்திருப்பேன் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு சாதாரணமாக ஷேக்கை கொடுத்து விட்டான். அவருடைய எல்லா தாலிமாக்களையும் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்பர்களே. இரண்டாவதாக பெரிய பாவம் என்று பார்த்தால் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது. அதன் அடிப்படையில் ஷேக்கிடம் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்வதை பார்த்தால் ஒருவன் யார் ஷேக்கிடம் வேதமாக நடக்கிறானோ, ஒழுக்கம் கெட்டத்தனமாக நடக்கிறானோ அவன் அல்லாஹ்வை அடையவே முடியாது. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு முன்னாடி குரலை கூட வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறினான். நண்பர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போ உமர் நாயகமும் அபூபக்கர் நாயகமும் கொஞ்சம் ரசூலுடைய சட்டத்தோட கொஞ்சம் உயர்த்தி பேசிடுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உங்களுடைய குரல்களை உயர்த்த வேண்டாம், ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய நபியுடைய குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்த வேண்டாம் என்று சொல்றாங்க. அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நண்பர்களே, உமர் நாயகம் யார் என்றால், ஒரு பாதையில் உமர் நாயகம் நடந்தால் அந்த பாதையில் ஷைத்தான் வரமாட்டான். அபூபக்கர் நாயகத்தை பற்றி ரசூல் நாயகம் சொல்லும்போது, அவருடைய இந்த உலகத்தாருடைய அனைத்து அமல்களையும் ஒரு தட்டில் வைத்து அபூபக்கர் நாயகத்துடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான் தான் கனமாக இருக்கும் என்று அபூபக்கர் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஹுக்கமா பாரலை ஸல்லல்லாஹு. அப்படிப்பட்ட உமர் நாயகம் அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சட்டம் சொல்கிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உங்களுடைய சத்தங்களை நீங்கள் நபியோட சத்தத்துக்கு மேல் உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நண்பர்களே, நாம் ஒரு செய்யக்கூடிய வார்த்தைக்கு முற்றிலும் அடிபடுதல் இருக்க வேண்டும். ஒருவர் செய்யக்கூடிய கட்டளைக்கு மாறு செய்தால் பின்விளைவுகள் அதிகமாக உண்டாகும். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீயுல்லாஹ வ அத்தீயு ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், வகுலில் அம்ரி மின்கும், யாருக்கு உங்கள் காரியம் ஒப்படைக்கப்பட்டதோ அவர்களுக்கு இத்தாத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நண்பர்களே, இத்தாத் செய்யாத இதில் ஒரு அடிப்படையில் பார்த்தோமே ஆனால், முரீதுமார்கள்லாம் போய் பிரயாணத்துக்கு போறாங்க. அவங்க சர்க்கட்டை அவங்க ஷேப்ல போய் சொல்லி போலான்னு போறாங்க. நம்ம பிரயாணத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க சர்க்கார் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து யானை கறி மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு முறையை மட்டும் ஏற்றுக்குவாரு. இன்னும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யானை போய் யாராவது சாப்பிடுவாங்க, என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்க காட்டுக்கு போறாங்க, பிரயாணத்துல போயிட்டு இருக்காங்க, காட்டுல சாப்பாடு முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒரு குட்டி யானை வருது, எல்லாம் அரிசி சாப்பிட்றாங்க. ஒரு முறை மட்டும் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம சர்க்கார் சொல்லியிருக்காங்கப்பா, யானை கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமிய அனுமதி கொடுத்துருச்சு, நிர்பந்தமான சமயத்தில் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்மள சாப்பாடு இல்லை, வேற வழி இல்லை, சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு முறியை மட்டும் சாப்பிடாம விட்டாரு. அதே மாதிரி அந்த குட்டியான இருந்துச்சு இல்லை, அவருடைய அம்மா வருது நைட்டு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. வந்து ஒருத்தன் வாயில மோந்து பார்க்குது. யார் யாரெல்லாம் அந்த யானைக்கறி சாப்பிட்டாங்களோ சத்தம் வர ஒரே அடி, காலி ஆள், எல்லாத்தையும் காலி ஆக்கிச்சு அந்த யானை வந்து. ஆனால் அந்த ஒருத்தர் சாப்பிடாம விட்டார் பார்த்தீங்களா, அவர் வந்து மோந்து பார்க்குது, அவர் சாப்பிடல இல்லை, அவர் தூக்கி அப்படியே தன் முதுகு மேலே வச்சுக்கிட்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு நண்பர்களே. சேஃபர் இத்தார் செய்வது இந்த அளவு பலன் இருக்கிறது. செய்யக்கூடிய சொல்லி கித்தார் செய்யாவிட்டால் நமக்கு தான் பின்வெளி அதிகமாகும் நண்பர்களே. மேலும் சேகடத்தில் பேண வேண்டிய ஒழுக்குமுறைகள், அவர்கள் முன்னால் அமரும் போது அத்தகையாத்து முறையில் அமர வேண்டும். சமணங்கள் போட்டு சும்மா சாதாரணமாக உட்காரக்கூடாது அவங்க முன்னாடி. அதுவும் இல்லாமல் அவங்களோட பயானில் அவங்க நசரில் தான் உட்காந்து கொண்டிருப்பீங்க. நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம மற்றவங்கள்ட்ட யாரையும் பேசக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்களோட சத்தத்துக்கு மேலே நம்ம சத்தத்தை உயர்த்தவே கூடாது. சேகத்துக்கு மரியாதை கொடுப்பது போல் சஜ்ஜாதாக்களுக்கும் அவருடைய ஹலீஃபாக்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பவர்களே. ஏனென்றால் சஜ்ஜாதாக்கள் ஹலீஃபாக்கள் அவருடைய ஒரு ஜுசுவாக இருக்கிறார்கள். அடுத்ததாக 4வது பெரும்பாவம் என்ன என்று பார்த்தால் ஹுக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை அவமதிப்பது. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை அவமதிப்பதை பற்றி சொல்கிறார்கள். அலா உனப்பியுக்கும் பிஅக்பரில் கபாயிர், இருக்கிறதே பெரும்பாவங்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அவசியம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்றார்கள். ரசூல் நாயகம் அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ ஹுக்கூக்குல் வாலிதைன், அல்லாஹ்வை இணை வைப்பது இன்னும் பெற்றோர்களை அவமதிப்பது என்று ரசூல் நாயகம் சொன்னார்கள். நண்பர்களே, அல்லாஹ்வை இணை வைப்பதோடு பெற்றோர்களை அவமதிப்பதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள் என்றால் பெற்றோர்களை அவமதிப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்றுதான் நமக்கு தெரிய வருகிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, தன் பெற்றோர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நாம் வசியத் செய்தோம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, இன்னும் அவர்கிட்ட சங்கையான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த அளவுக்கு என்றால் நம் பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும், நவுதுபில்லாஹ், அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக, காபிராக இருந்தாலும் சரி அவருடைய பேச்சுக்கு இத்தாஅத் செய்ய வேண்டும். எதை தவிர அவர்கள் ஷிர்க் வைக்க சொன்னால் மட்டுமே தவிர மற்ற எல்லாத்துக்கும் இத்தாஅத் செய்ய வேண்டும். அல்லாஹ் அதுக்கும் குர்ஆனில் சொல்கிறான், வஸாஹிபுமா ஃபித் துன்யா மாரூஃபன், உலகத்துடைய விஷயங்களில் அவளுடன் நீங்கள் தோழமை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை கூறினார்களே.
பெற்றோர்களின் வார்த்தை நம் வாழ்க்கையவே மாற்றிவிடும் ஆற்றல் படைத்தது. எந்த அளவுக்கு என்றால் நம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம் தான் ஜுரைத் அவருடைய சம்பவம். அதே மாதிரி அவர் பெரிய வலியுள்ளாம ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி வந்தவங்க. அவங்க தொழுதுட்டு இருப்பாங்க, எப்பயும் ரூம்ல தான் தொழுவாங்க. அவங்க தொழுதுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, ஜுரைத் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் அல்லாஹ் அம்மான்னு பார்க்குறாங்க, நம்மளுக்கு அல்லாஹ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படியே தொழுதுட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா 2வது தடவை கூப்பிட்றாங்க, ஜுரைத் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா அதே மாதிரி அல்லாஹ் அம்மான்னு பார்க்குறாங்க, எங்கள் அல்லாஹ் தான் சொல்லி அவர் தொழுதுட்டு இருக்காரு. அதே மாதிரி 3வது தடவை அவங்க அம்மா கூப்பிட்டு அவர் கண்டுக்காம அதே மாதிரி தொழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சாப விடுறாங்க. அவங்க அம்மா பத்து விடுறாங்க, உன்னை அல்லாஹ்தால வந்து ஒரு கெட்ட பெண்ணுடைய மூஞ்சி முழிக்க வைக்காமல் எல்லாம் உனக்கு மரணத்தை தரமாட்டான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போயிடறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஊருடைய தவறான பெண்மணிகள் பேசி கொண்டிருக்காங்க, இந்த மாதிரி இவரை யாருனாலையும் வழிவெடுக்க முடியாதாமா அப்படின்னு சொல்லி, ஜுரைத் அவர்களை யாருனாலையும் வழிவெடுக்க முடியாதாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து நான் வழிவெடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவாலிட்டு வருது. வந்து அவங்க வீட்டில் பத்துவா கேட்குற மாதிரி கதவு தட்டுற அந்த பெண்மணி கதவு தட்டி, நான் உள்ள வந்து பத்துவா கேட்கலாம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்கு. இல்லை எதாக இருந்தாலும் வெளியிலே கேளுங்க, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பெண்மணி என்ன பண்ற கோபத்தில் வேறொரு குழந்தையை எடுத்து வந்து விட்டு இவர் தான் இவருடைய அப்பா அப்படின்னு சொல்லி தன் குழந்தையை எடுத்து கொண்டு விட்டு இவர் தான் இவருடைய அப்பா, ஜுரைத் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து பொய் புலி சுமத்திடுவாங்க மேலே. அதே மாதிரி ஊர்வாசிகள் எல்லாருமே சேர்ந்து அடிச்சு போட்டுருவாங்க, ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக எரிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி ஜுரைத் வந்து பார்க்க என்னாச்சுங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஜினா செஞ்சுட்டீங்களாமா, அதனால தான் அவங்க இந்த மாதிரி வீட்டை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஊர்வாசிகளை சொல்கிறாங்க. நாலாம் ஜினா சரி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஜுரைத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க 2 ரக்காத் தொழுகிறாங்க. அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, இந்த பாருப்பா யாருக்கு அவனுடைய அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை பேசிச்சாமா, இந்த மாதிரி நான் தெருவில் இந்த ஆடு மேய்க்கிறவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதாக வரலாறு பதிவு செய்ய விரும்புகிறீர்களே. இப்பொழுது இது போன்ற பெற்றோர்களை அவமதிக்காமல் இருக்கும் பெரும்பாவத்தை விட்டு அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.